ஓகே ஓகே. டிபார்ட்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்ச ஆளுங்கிட்டலாம் சொல்லிட்டேன். அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ருத்ரா கிட்ட தான் கன்ஃபார்மா அந்த டைமண்ட்ஸ் இருக்கு. வேற யாருக்கிட்டையும் அந்த டைமண்ட்ஸ் போக வாய்ப்பே இல்லை. டென்ஷன் ஆகாத விக்ரம். நீ நினைக்கிற மாதிரி அந்த டைமண்ட்ஸ் ருத்ரா கிட்ட தான் இருக்குன்னா அதையும் நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இனிமே தான் அதை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க போறீங்களா? ஆஹா, அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் அவளுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் ஆகாஷ். சத்தியமா சொல்றேன் விக்ரம், நாங்க சொல்லவே இல்லை. ஏய், அதான் எனக்கு தெரியுமே. நான் தான் நம்புறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு சத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சு அவனை என் கையாலேயே கொல்லணும். அப்பதான்டா என் வெறி தீரும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டைமண்ட்ஸ் என் கைக்கு வரணும். டைமண்ட்ஸ் வரணும். அதுக்கு நான் ருத்ரா பக்கத்துல இருக்கணும்டா. அப்படி இருந்தாதான் அந்த டைமண்ட்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு க்ளூ கிடைக்கும். மேடம், இந்த செலவு ஓகேவா? குட். இந்த மாதிரி தான் கேட்டேன்.